பாட்ஷா 2 முயற்சியா கிடப்பில போட்ட சுரேஷ் கிருஷ்ணா. கமல் அமலா நடிச்ச சத்யா படத்தை இயக்குனபடி சினிமாவுக்கு வந்தவர் சுரேஷ் கிருஷ்ணா. முதல் படமே மெகா ஹிட்டா அமைஞ்சதுனால அதுக்கப்புறம் குறுகிய காலத்துல முன்னணி ஹீரோக்களை இயக்கி அதிரடி ஹிட் படங்களா கொடுத்துட்டு இருந்தாரு. அப்படி அவர் இயக்கத்துல ரஜினியோட அண்ணாமலை பாட்ஷா படங்களும் அடங்கும். இதுல 1995 வெளியான பாட்ஷா படம் அப்போதைய நிலவரப்படி 10 கோடியில தயாராச்சு. ஆனா 25 கோடி வசூல் செஞ்சது. மேலும் ரஜினி கிட்ட நீங்க நடிச்சதுல பிடிச்சமான படம் எதுன்னு இப்போ கேட்டாலும் பாட்ஷாவை தான் முதல்ல சொல்வாரு. அந்த அளவுக்கு ரஜினியோட மனம் கவர்ந்த படம் அது. அதனால சமீப காலமா ஏற்கனவே வெற்றி பெற்ற படங்களோட 2ஆம் பாகங்கள் தயாரிக்கப்பட்டு இருக்கிறதுனால அந்த படத்தை இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணாவும் 2ஆம் பாகத்துக்காக ஒரு கதையை தயார் செஞ்சுக்கிட்டு ரஜினியை சந்திச்சிருக்காரு. ஆனா ரஜினியோ பாட்ஷா 2ஆம் பாகத்தை மறந்துடுங்க, காரணம் இன்னொரு முறை அந்த மாதிரி ஒரு ஹிட் படத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாராம். அதனால ரஜினி பாட்ஷா 2ல நடிச்சா மீண்டும் திரையுலகில் தனக்கு ஒரு நல்ல என்ட்ரி கிடைக்கும்னு முயற்சிட்டு வந்த சுரேஷ் கிருஷ்ணா இப்போ ரஜினியே வேண்டாம்னு சொல்லிட்டதுனால பாட்ஷா 2 ஸ்கிரிப்டையே கிடப்பில் போட்டுட்டாராம்.